ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த 30 நாள் தையல் பயிற்சியில இன்னைக்கு பார்க்க போறது 2வது வகுப்பு. நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நம்ம அன்னை கட்டிங் பண்ண போறாங்க, அன்னி கடன்னு கட் பண்ணி தச்சு குமிக்க போறாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கடையில வந்து ஒரு கட்டிங் வீடியோ போடுறது கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துல போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறதாக சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு டைமிங் பத்தல. அங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு இப்பதான் வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான். அவங்க வந்து ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, ஆனா எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க, நாங்க வந்து படிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. நான் அவங்களுக்காகவே அவங்க ஊர்ல வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான், அவங்களுக்கு எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு நாள் கிளாஸ் தான், ஆனா அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி ஓரளவுக்கு தைக்க தெரியும், நம்ம வீடியோ பார்த்து பழகிருக்காங்க. இப்ப அந்த ஒரு நாள் தையல் பயிற்சியில அவங்களுக்கு தேவையான டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோ முடிச்சிட்டோம், சாரி இந்த கிளாஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணியாச்சு. அடுத்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஏன்னா ராணி காலையிலே கேட்டாச்சு, இன்னைக்கு என்ன எனக்கு ஒன்றும் கிளாஸ் எடுக்கலையா அப்படின்னு கேட்டாச்சு. அதே மாதிரி கேள்வி நீங்க கேட்பீங்க. என் காதல விழுகாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. அப்படியே நான் பார்க்கலன்னு கூட இந்த வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டுறீங்க, இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸ்ல கேட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வரலன்னு சொல்றீங்க. அதனால இன்னைக்கு 2வது தையல் பயிற்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தையல் சம்பந்தப்பட்ட முக்கியமான டிப்ஸ் சொல்ல போறேன். இது வந்து கண்டிப்பா நீங்க டெய்லரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ உங்க வீட்டில் எல்லாரும் வீட்லயும் மிஷின் இருக்கலாம் இல்லையா, மிஷின் வச்சிருப்பீங்க. பவர் மிஷின் வச்சிருந்தாலும் சரி, பெடல் மிஷின் வச்சிருந்தாலும் சரி, மிஷின்ல வாரத்துக்கு 2 நாள் ஆயில் கம்பல்சரி போட்டுருங்க. நம்ம டெய்லி தைக்கும் போது போடுறோம், அது வேற. பெடல் மிஷின்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் தச்சுட்டு மற்ற நேரம் வேலை இருக்குன்னு போட்டுருவீங்க, அப்படியே சும்மாவே கிடக்கும். அது வந்து அப்படியே ட்ரை ஆயிரும், துரு பிடிச்சிருச்சு வச்சுங்களேன், மிஷின் சீக்கிரம் வேஸ்ட் ஆயிரும். அதனால வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஃபுல்லா ஆயில் போட்டுட்டு வெறும் மிஷினை மெதிங்க. கீழே பாபின் கேஸ் எடுத்துருங்க, மேல த்ரெட் எடுத்துருங்க. வெறும் மிஷினை கைடை தூக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மெதிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிஷின் நல்லா ஃப்ரீயா இருக்கும். அப்ப நீங்க வந்து ஒரு 10 நாளுக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க தைச்சாலும் அந்த மிஷின் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி பவர் மிஷின் இருந்தாலும் சரி, பவர் மிஷின்ல ஆல்ரெடி ஆயில் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா நம்ம ரன் பண்ணா மட்டும்தான் அந்த ஆயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதனால அதையும் பாபின் கேஸ் எடுத்துட்டு த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மெதிச்சிங்கன்னு, கைடெல்லாம் தூக்கி விட்டுக்கணும் தானே. அப்ப தூக்கி விட்டு மெதிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல ஃபுல்லா ஆயில் ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்போ அதுவும் நல்லா ஸ்மூத் ஆயிடும். இது கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமான விஷயம், பாபின் கேஸ் இருக்குல்ல, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாபின் கேஸ்ல வந்து நம்ம ஆயில் உள்ள போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால பாபின் கேஸ் எடுத்து என்ன பண்ணணும், ஒரு டப்பால ஆயில் ஊத்தி உங்களுக்கு கேக்குதா யாருக்காது, ஒரு சின்ன டப்பால மிஷின் ஆயில் ஊத்தி அந்த பாபின் கேஸ் மட்டும், பாபின் எடுத்துருங்க, பாபின் கேஸை மட்டும் அதுக்குள்ள போட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் நல்லா தொடச்சிட்டு திருப்பி பாபின் கேஸ் போட்டு தச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா அந்த பாபின் கேஸ் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதை கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கீழே சவுண்டு கேக்குது, த்ரெட் அடிக்கடி கட்டாது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரும். அது என்ன எதனாலன்னே தெரியாம போயிடும், உடனே மெக்கானிக்கை தேடி ஓடுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிஷின் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க உட்கார்ற டேபிள் கிடையாது, உட்கார்ற ஸ்டூல் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இரும்பு ஸ்டூல்ல உட்காராதீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டூல்ல உட்காரக்கூடாது. அது போல வயர்ல பின்னி இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலயும் உட்காரக்கூடாது. ஏன்னா அது பூரா ஹீட், உட்காரக்கூடாது. அதாவது அதுல ஓட்டை போட்டிருக்கும், ஆனா அது வந்து பிளாஸ்டிக். அப்போ உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து தச்சோம்னா ஹீட் உடம்புல ஏறிடும். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மர ஸ்டூல் தான் ரெடி பண்ணிக்கணும். மர ஸ்டூல் ரெடி பண்ணிட்டு அதுல ஒரு 4-5 ட்ரில் போட்டுக்கோங்க. மர ஸ்டூல் உட்காரது பெட்டர் தான். அதுல ஒரு 4-5 ட்ரில் போட்டீங்கன்னா நம்ம ஏர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா உட்காந்துட்டே வேலை பார்க்குற நம்மளுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் வரும். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு உட்காந்து வேலை பார்க்குற எந்த வேலைகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு மர ஸ்டூல்ல அழகா 4-5 ட்ரில் போட்டுட்டீங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் அதோட பலன் வந்து நமக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் கழிச்சு தெரியும். ஏன்னா எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன் இல்லையா. அதை நான் ஃபாலோ பண்றேன். ராணி நீயும் அதை ஃபாலோ பண்ண, மற்றவங்களுக்கும் சொல்லணும், நீங்களும் மற்றவங்களுக்கு இது கம்பல்சரி சொல்லுங்க. இப்போ இந்த தையல் வகுப்புல நீங்க எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டீங்கிறத நான் பார்த்திருக்கேன். நேற்று ஒரு நாள்ல எவ்வளவு பேர் படிக்கிறீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இது பத்தாது, இன்னும் நிறைய பேர் நீங்க வந்து படிக்கணும். எவ்வளவு பேர் வந்து படிக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த தையல் பயிற்சியில ரொம்ப தெளிவா விளக்கமா நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதனாலதான் திரும்ப இன்னைக்கு நான் அந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அதனால நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் படிக்க வைங்க. இதை நம்ம வீடியோ பார்த்து தான் படிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, நிறைய தையல் கலைஞர்களை உருவாக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில சொந்தமா உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. உங்களோட வறுமையை போக்கணும்.
ஏன்னா என்னோட சகோதரிகள் நீங்க எல்லாரும் எந்த ஒரு வகையிலையும் கஷ்டப்படக்கூடாது, தனிச்சு வாழ்ந்தாலும் துணிச்சலா வாழணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷனான ஒரு வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, ராணிக்கு சேர்த்து தான் இந்த வார்த்தைகளை சொல்றேன். அதனால இதை இப்ப நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிஷின் வந்து நமக்கு பவர் தான் இருக்கணும், பெடல் மிஷினில் தைக்க முடியலாம் நினைக்காதீங்க. எந்த மிஷின் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நல்லா தைக்க முடியும். ஒரு மிஷினு, ஒரு சின்ன ஒரு டேபிள், சரியா, அதாவது ஆரம்பிக்க போகிற காலகட்டத்தில் ஒரு டேபிள், டேப்பு, சிஸ்ஸரு, மார்க்கரு, நூல்கண்டு, அவ்வளோதான். ரொம்ப முதலீடே கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குற வேலைகளுக்கு வந்து அதிகமான லாபம் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். தையல் துறை தையல் கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தான் இதுக்கு பேர் ஒன்று உண்டு. இது வந்து தங்க முட்டை போடுற வாத்து. உண்மைதானே? அதாவது நம்ம உடல் உழைப்பு மட்டும்தான் இதில் முதலீடு. நம்ம எவ்வளோக்கு உழைக்கிறோமோ அவ்வளோக்கு லாபத்தை சம்பாதிக்க முடியும், உங்களோட வறுமையும் போக்க முடியும். இது நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம். அதே சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன். அதனால் இந்த தையல் தொழிலை நீங்கள் எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும், உங்களோட வறுமைகளையும் போக்க முடியும். இன்னைக்கு நான் அந்த 2வது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது கம்பல்சரி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டு கோர்க்குறீங்க இல்லையா? த்ரெட்டு கோர்க்கும் போது கரெக்டாக த்ரெட்டெல்லாம் கோர்க்குறமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அண்ணா நான் தைக்கும்போது கீழே தையல் லூஸ் வருது, மேலே தையல் லூஸ் வருதுன்னு பார்க்குறீங்க. கீழே த்ரெட்டு ரொம்ப லூஸாக வந்துச்சுன்னா மேலே தான் தையல் சரி வராது. அதே மாதிரி மேலே நூல் நீங்கள் கரெக்டாக கோர்க்கலைன்னா அடியில் தையல் சரி வராது. இதை நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் த்ரெட்டெல்லாம் நிறைய கரெக்டாக கோர்த்துட்டு அதை இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷன்ல வரும், ஒரு மாதிரி பிரேக் ஆகாம ஸ்டக் ஆகாம வரும். அப்ப கரெக்டா ஒரே டென்ஷன்ல வந்துச்சுன்னா கரெக்டா கோர்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாபின் கேஸ்லயும் அந்த த்ரெட்டை பிடிச்சி லைட்டா அப்படியே இழுத்துட்டே வந்தீங்கன்னா ஸ்டக் ஆகாம அழகா வந்துட்டே இருக்கும். அப்ப அது நல்ல கண்டிஷன்ல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்களே பாத்துக்கலாம். த்ரெட் எல்லாம் கரெக்டா கோர்த்திங்கனாலே அது கரெக்டா செட் ஆகிக்கிறோம். சப்போஸ் இடையில ஏதாவது சின்ன சின்ன பீஸ் எதுவும் சிக்கி இருந்தா கூட அதையும் எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அது சிக்கி இருந்தா கூட உங்களுக்கு த்ரெட் வந்து நல்லா ரிலீஃப் ஆகி வராம இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? காலையில வந்தோடனே நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த கேஸ் பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆயில்ல போட்டு ஊற வச்சிடும். காலையில ஆயில்ல போட்டு ஊற வச்சிட்டுனா தைக்க முடியாது. நல்லா கேட்டுங்க. அதாவது சாயந்தரம் வேலைலாம் முடிச்சு முதல் நாளே ஊற போட்டு, சரி அதாவது சாயந்தரம் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாபின் கேஸ் மட்டும் எடுத்துட்டு, பாபின் தனியா எடுத்துட்டு கேஸ் மட்டும் எடுத்து ஊற போட்டுருங்க. காலையில எடுத்து தொடச்சிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இதுல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அண்ணா பாபின் கேஸ் ஆயிலுக்குள்ள போட்டு திருப்பி நான் போட்டு தச்சா துணியெல்லாம் ஆயில் ஆயிடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் அதாவது பாபின் போடாம பாபின் கேஸ் மட்டும் போட்டுட்டு அதை காலையில எடுத்து தொடச்சிருங்க. தொடச்சிட்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா தச்சதுக்கு அப்புறம், அதாவது சும்மானா வெறும் துணி வச்சு தச்சிட்டு அதுக்கப்புறம் தைங்க. ஏன்னா உள்ள இருக்க ஒரு சில சின்ன சின்ன டஸ்ட் இல்லைன்னா ஆயில் எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் தைக்கும் போது நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சரசரன்னு சவுண்டு கேட்காது. வீட்டுல யாருன்னா தூங்கிட்டு இருந்தா கூட நம்ம அப்படியே அமைதியா தச்சுட்டே இருக்கலாம். நைட்டு பூரா சம்பாதிக்க முடியும், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் அந்த மெத்தட். அதே மாதிரி பெடல் மிஷினை எவ்வளோக்கோளோ நல்லா வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கோளோ அந்த மிஷினோட ஆயில் கூடும். ஏன்னா மற்ற மிஷின் பார்த்தீங்கன்னா வருஷம் கூட கூட தேய்மன் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் பெடல் மிஷின் வந்து அப்படி கிடையாது. நம்ம எத்தனை வருஷம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கோளோ அந்த மிஷின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் போட்டு நல்ல கண்டிஷன்ல வச்சிருந்தாலும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம்லாம் கூட வச்சிருக்கிறவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆயில் போட்டிருந்தோம்னா அந்த மிஷின் எவ்வளோக்கோ அந்த நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி தேய்மான் ஆகணும். தேவையில்லாம ஆயில் போடாம ட்ரை ஆகி அந்த மாதிரி போட்டு தைச்சோம்னா தேஞ்சிரும். நல்லா ஆயில் போட்டு நல்லா ஒன்று போல நம்ம தச்சிட்டே இருந்தோம்னா அந்த மிஷின் நல்ல எல்லா இடமும் தேய்மான் ஆகும்போது மெதிக்கும் போது நல்லா ஸ்மூத்தா இருக்கும், கஷ்டமே இருக்காது. இது யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஆட்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோமே, என்ன சொல்றது சரிதானே? இப்போ இன்னைக்கு 2வது நாள் தையல் பயிற்சியில நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3வது நாள் தையல் பயிற்சியில உங்க அண்ணி வந்து ப்ளவுஸை கட்டிங் பண்ண போறாங்க. சரியா? அந்த கட்டிங் வந்து இன்னும் நிறைய பேர் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட விருப்பம். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களையும் பழகிக்க சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த பதில ராணி, நீ கட்டிங் பண்ண போற. ஆல்ரெடி உங்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எடுத்து தயாரா வச்சுட்டாங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலே கேட்டாச்சு, இன்னைக்கு வீடியோ எந்நேரம் போட போறோம், நான் எல்லாம் தயாராயிட்டேன். இன்னைக்கு தயாரானதெல்லாம் ரைட்டு தான். நம்மளுக்காக ஒரு 15 சகோதரிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஒரே ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு வந்துடும். நாளைக்கு நம்ம இங்க வீடியோ போட்டுக்கலாம்னு சொன்னேன். இல்ல எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களா அப்படி சொன்னனால சரி அப்ப இன்னைக்கு வந்து
ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதை சொல்லிடுவோன்ட்டு நீங்க சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்பதான் புதுசா கிளாஸுக்கு வர சொல்லக்கூடியவங்க வந்து ஓரத்தையில் இடத்துல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். அது வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கப்படுறவங்க அந்த ஓரத்தையில் இடத்தில் போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்க கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க பார்த்து அதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க ஈஸியா போக முடியும். எல்லாமே அது இந்த ஒரு நாள்ல நீங்க படிச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம கட்டிங் பண்ண போறோம். எல்லா சைஸுக்குரியவங்களுக்கும் நான் விளக்கம் சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கோங்க. எல்லா சைஸும் 28 சைஸ்ல இருந்து 50 சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுக்கும் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே வர போறேன். அப்போ வந்து நீங்க எல்லாருமே இந்த தையல் பயிற்சிகளை கலந்துக்க முடியும். என்னோட சைஸ் தான் தைக்கிறாங்க, உன்னோட சைஸ் தான் தைக்கிறாங்க அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. எல்லா சைஸுக்கும் இப்ப எடுத்த அளவு வேணா ராணி அளவா இருக்கலாம், ராணி அளவுக்கு தைக்கலாம். ஆனா நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே எல்லா சைஸுக்கும் கலந்துதான் சொல்ல போறேன். அப்ப நீங்க உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்த பதிவுல நம்ம கட்டிங்ல சந்திக்க போறோம். இன்னைக்கு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவுல பார்க்கலாமா? அடுத்த பதிவுல என்ன பார்க்க போறோம்? கட்டிங் வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பதிவுல நான் சொன்ன டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பாய்.